அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் என்னோடய பெரிய பிரதருக்கும் வந்து ஃபோன் வந்தோடனே அவனோட ஊர்லேருந்து கிளம்பிட்டான். நான் பெங்களூரில் இருந்துட்டு அன்றைக்கி வந்து வீக்கெண்டு வேறங்க. டிக்கெட்டே இல்லை, எதுலேயுமே டிக்கெட் இல்லை. ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் ஒரு பஸ்ஸில் இருந்துச்சு, ஸ்லீப்பரில். டக்குன்னு போட்டாச்சு. போட்டுட்டு நான் மட்டும்தான் போக முடிஞ்சிச்சு. கிளம்பிட்டு பஸ்ஸில் ஏறி பஸ்ஸில் வந்து ஏற்றி விட்டாங்க. போயாச்சு. அம்மா சாகும்போது என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அப்பா கையில் பிடிச்சி கொடுத்துட்டு என்னோடய கையிலையும் என்னோடய பிரதர்ஸ் இருக்காங்களே எல்லாரோடையும் கூப்பிட்டு அவங்க கையில் பிடிச்சி கொடுத்து, என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்க இது வரைக்கும், உங்கள் அப்பாவையும் அது மாதிரி பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்தாங்க. அப்போ நாங்கள் வந்துட்டு எப்போவுமே கண்ணு கருத்துமாக பார்த்துக்குவோம். என்னோடய பிரதரோட ஒய்ஃபுகளும் சரி, பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபேமிலிலையும் சரி, பிள்ளைங்களும் சரி, அவங்கள வந்துட்டு எப்போவுமே அவ்வளோ ஒரு கண்ணு கருத்துமாக பார்த்துக்குவாங்க, அன்பு பாசமாக பார்த்துக்குவாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ அவருக்கு உடம்பு முடியலைன்னு ஃபோன் வந்தோடனே கையும் ஓடலை காலும் ஓடலை. கொஞ்ச நாளாகவே அவங்க வந்துட்டு கொஞ்சம் சுயநினைவை இழந்துக்கிட்டு இருந்தாங்க. தான் யாருன்றது தெரியலை. நான்லாம் பார்க்க போவேங்க, மாதத்துக்கு ஒரு தடவை போவேன். இங்கேருந்து போனேன் அப்படின்னு சொன்னால் ட்ரெயினில் போவேங்க. போயிட்டு பெரும்பாலும் ட்ரெயினில் தான் போவேன், பஸ்ஸில் நான் பெரும்பாலும் போக மாட்டேங்க. காலையில் அங்கே போய் இறங்குவேங்க, நைட்டு கிளம்பிட்டு அதே மாதிரி அன்றைக்கி நைட்டே கிளம்பிடுவேன். பெரும்பாலும் அது யாரோட வீடாக இருந்தாலும் சரி, பிரதரோட வீடாக இருந்தாலும் சரி, யாரோட வீடாக இருந்தாலும் சரி, நான் போயிட்டு தங்கவே மாட்டேங்க. நாளைக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பேச்சு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால, அம்மா இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு அது வந்து அம்மா வீடு. அம்மா என்றைக்கு போய் இல்லாமல் போயிடுறாங்களோ, அந்த வீட்டில் வந்துட்டு எந்த ஒரு பொண்ணுக்குமே வந்துட்டு எந்த ஒரு உரிமையுமே கிடையாது. நம்மளுக்கு அந்த வீட்டில் பங்கு இருந்தாலும் கூட நம்ம அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு நாள் நம்ம போய் உரிமையோடு தங்க முடியாதுங்க. நம்ம அண்ணன் வீடு தானே, நம்ம தம்பி வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு அங்கே போய் உரிமை கொண்டாட முடியாது. ஒரு நிம்மதியை, ஒரு நேரம் சாப்பாடு மனசில் ஒரு பதட்டம் இல்லாமல் சாப்பிட முடியாது. ஏதாவது சொல்லிடுவாங்களோ, யாராச்சும் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அண்ணன் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அண்ணி ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பதட்டமாகவே இருக்கும் பாருங்கள். நான் பெரும்பாலும் அதை அவாய்ட் பண்ணிக்கிடுவேன். நான் போகும்போதே வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போயிடுவேன். அங்கே வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஸ்ரீவாரி ஹோட்டல் இருக்குது, அதில் போயிட்டு எனக்கு 2 இட்லி வாங்கிட்டு போயிடுவேன். நான் மதியம் வந்துட்டு பெரும்பாலும் முடிஞ்சால் வந்துட்டு யார்கிட்டயாச்சும் காசு கொடுத்து கடையில் வாங்கிக்குவேன். அப்படிலாம் மதியம் ஒரு நேரம் மட்டும் அவங்க வீட்டில் சாப்பிடுவேன், அதோடு கிளம்பிடுவேன். சாயங்காலம் கிளம்பி நைட்டு ட்ரெயினுக்கு ஊருக்கு வந்துடுவேங்க. நான் போயிட்டு நானும் என்னோடய பிரதரும் அவரை வந்துட்டு அப்படியே ஆட்டோவில் வச்சு ஹாஸ்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எமர்ஜென்சியில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அடுத்து வந்துட்டு ஐசியூவில் அட்மிட் பண்ணியாச்சு. டாக்டர்கள்லாம் வந்துட்டு, பெரிய டாக்டர் வரவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு பெருசாக எந்த ஒரு வியாதியுமே இல்லை, எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாச்சு. அவங்க வந்துட்டு அப்பா ரொம்ப ஸ்ட்ராங். என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து மிலிட்ரி மேன். அவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக எக்ஸசைஸ், ஃபுட்டு வந்துட்டு கண்டதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. உடம்பு வந்துட்டு அவ்வளோ கட்டுக்கோப்பாக வச்சுருந்தவர். அதனால் பாருங்கள், அவருக்கு பெருசாக எந்த வியாதியுமே இல்லை. அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு வந்துட்டு பக்கவாதம் வந்துச்சுங்க. அதில் வந்துட்டு கொஞ்சம் மூளை சுருங்கிடுச்சு. இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தாச்சு. ஒரு 6 மாதமாக கொஞ்சம் சுயநிலைவு கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு குறைஞ்சிட்டு வந்துச்சு. அது வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா ஓடி ஆடி மதுரைக்கெலாம் வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. நாங்கள் மதுரையில் தாங்க குடியிருந்தோம். ஆனால் அப்பா வந்துட்டு இப்போ கிராமத்தில் பிரதரோட வீடு கட்டிட்டு அங்கே வந்து இருக்காங்க. பொதுவாக ஒரு வீடை கட்டிட்டு அவங்க பிரதர் ஃபேமிலியோடு அங்கே வந்து இருக்காங்கங்க. அப்போ போயிட்டோமா, அப்போ என்ன செய்வாங்க, அந்த பெரிய டாக்டரு நல்ல ஸ்கோப் கொடுப்பாங்க. அடுத்து வர டாக்டர் வந்துட்டு உயிர் பிழைக்க சான்ஸே இல்லைன்னுவாங்க. அடுத்து வர டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆயிடுவார் இதிலேருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகியிருக்காங்க. ஒரு தடவை பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தமாக சுயநினைவு இல்லாமல் ஆயிடுவாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரி அவங்களே எந்திரிச்சு நல்லா எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லோரும் நார்மலாக பேச ஆரம்பிச்சு. இதுதான் அவரோட ஹிஸ்ட்ரியில் அவர் வந்துட்டு நடந்தது. இப்படி இருக்கும்போது ஒரு ஸ்கோப் கொடுத்தே பேசலைங்க டாக்டர்ஸ். என்னென்னா, இவருக்கு வந்துட்டு சுத்தமாக கோமா ஸ்டேஜ்லேயே இருக்கார், எந்த ஒரு உணர்வுமே இல்லை. அதனால் அவங்க சொல்கிறது அது சரியாக தான் இருந்துச்சு. சுத்தமாக எந்த சுயநினைவே கிடையாது. நான் இப்போ போயிருக்கும்போது அப்பா டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு இந்த அரவிந்த் ஹாஸ்டலவே எனக்கு கண் செக் பண்ணிக்கிட்டேங்க. என்னென்னா, அடிக்கடி இப்போ தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து கண் செக் பண்ண போயிருந்தேன். ஆனால் உண்மையிலே சொல்ல முடியாது, சூப்பராக அங்கே வைத்தியம் பார்க்குறாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.